பொழுது அது ஒரு கிரீன் கலர் லைட்டை எமிட் பண்ணும். இதுதான் பயோஃப்ளோரசன்ஸ். இந்த பயோஃப்ளோரசன்ஸ் பெரும்பாலும் மேமல்ஸில் கிடையாது, ஆனால் இந்த பிளாட்டிபஸஸில் மட்டும் உண்டு. இந்த பயோஃப்ளோரசன்ஸ் காரணமாக பிளாட்டிபஸை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 1912 இருந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பிளாட்டிபஸஸ் எல்லாத்தையுமே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டால் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த பிளாட்டிபஸஸ் வேட்டையாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனையும் அதிகமான அபராதமும் இருக்கிறாங்க. கடைசியாக 2003 ஒருத்தர் இந்தியன் மணிக்கு 23 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு இந்த பிளாட்டிபஸஸை வேட்டையாடினதுக்காக. அதே மாதிரி பிளாட்டிபஸஸ் நல்ல தண்ணியில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. இதனால் பிளாட்டிபஸஸ் இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள் இந்த மாதிரியான இடங்களை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பிளாட்டிபஸஸ்க்கு எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட 20 சென்ட் காயினில் பிளாட்டிபஸஸோட உருவம் பதிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு பிளாட்டிபஸ் அப்படின்ற யூனிக்கான க்ரீச்சர் அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.